வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் தத்புருஷாய வக்கரதுண்டாய தன்னோ தந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனி பிரச்சராக வைக்காதவங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மங்குரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாக 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் அமைச்சிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா கடகராசிக்கு பார்த்தோம்னா கிரக நிலைகள், இந்த மாதா கோள்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலாவது பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தோம்னா சூரியன் வந்து ராசிலேயே இருக்கார். கடக ராசிலேயே சூரியன் இருக்கிறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு. 3ல் வந்து கேது இருக்கிறாரு. ஓகேங்களா? அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. 9ல் ராகு. ஓகேங்களா? 11ல் குரு செவ்வாய். ஓகேங்களா? குரு செவ்வாய் இவங்க இருக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய மாத கோள்களோட பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்கள் ராசியிலிருந்து 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் வந்து 26ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலிருந்து அவர் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரக பயிற்சி இந்த மாதத்தில் நடக்கும். ஓகேங்களா? இப்போ பலன்களுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? கடகராசிக்கு சூரியன் வந்து 2 குடையவன் தனஸ்தானாதிபதி வந்து ராசிலேயே இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட இப்போ வக்ரமாக இருக்கார். சனி வந்து வக்ரமாக இருக்கார். சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஒரு வக்கரத்தில் இருக்கும்போது கெடுபலன்கள் அவர் சனி இயல்பாக தரக்கூடிய பலன்களிலிருந்து மாறுபட்டு தருவார், நன்மைகளை செஞ்சிருவார். ஓகே, வக்கர காலத்தில் மாறுபடும். இதுதான் வக்கரத்தினோட பயன்கள். ஓகேங்களா? அதனால இந்த வக்கர சனி காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் வராது. ஓகேங்களா? குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கேருக்குள்ள எந்த பாதிப்புகளும் வராது. தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு ஆகஸ்ட் மாதம் எடுப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து ராசிக்குள்ளேயே 2 குடையவன் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். தெளிவான முடிவு, ஒரு அருமையான உறவிப்பு. 14ஆம் தேதி வரல சூரியன் புதன் ராசிலேயே இருந்து புத ஆதித்ய யோகத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சூரியன் புதன் 2 பேர் ராசிக்குள்ளேயே அமர்ந்து ஒரு அற்புதமான புத ஆதித்ய யோகம் நடந்துட்டு இருக்கு. தெளிவான அறிவு, நுண்ணறிவு, செயல்களில் வெற்றி. ஓகேங்களா? எதையும் வந்து பார்த்தோம்னா ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு பக்குவம் இதெல்லாம் நடக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் 26ஆம் தேதி வரையிலுமே இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? கடகராசிக்கு வந்து சூரியன் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. தனத்தை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே சுமூத்தாக போகும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, ஓகேங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு அற்புதமாக இருக்குது. எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. ஏன்னா குருவோட சேர்ந்து செவ்வாய் அற்புதமாக உட்காந்துருக்கு. உத்தியோகஸ்தானம்ங்கிற செவ்வாய் வந்து பார்த்தோம்ட்டா அவர் வந்து 10 குடையவன் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானமே 26ஆம் தேதி சூப்பர் டூப்பராக அமைஞ்சிருக்காங்க. குருவோட சேர்ந்து அருமையாக அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வகையில் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். தொழிலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா? நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு வழி உத்தியோகம் பார்த்தாலும் சரி, வேறு ப்ரைவேட் ஜாப் பார்த்தாலும் சரி, அப்புறம் வந்து ஏதாவது வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அதிலிருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். பார்த்துட்டு இருக்கிற வேலையில் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு டைம் தான் இது. இந்த டைமில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் நல்ல லாபங்கள் ஏற்படும். அனைத்து வகையிலுமே நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா? அனைத்து வகையிலுமே நன்மைகள் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப கணவன் மனைவி, இவங்க பெண்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மேலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் மூலமாக சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக அந்த பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த தெய்வ வழிபாடுகள் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறது, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான டைம். ஓகேங்களா? நல்லா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெண்களுக்கும் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும் பெண்களுக்கு. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கணும். அது பார்த்தோம்னா 26ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த குழப்பங்கள் எல்லாம் வரும். இப்போல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அற்புதமான ஒரு டைம் தான். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும். நல்ல ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படும். நல்லா யோசித்து செயல்படக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு டைம் தான் மாணவர்கள். கல்வியில் நல்ல வெற்றி ஏற்படும். ஓகேங்களா? நல்ல ரேங்க் எடுக்கிறது, அல்லது போட்டி பந்தயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதுல வெற்றி அடைகிறது, நல்ல பேர் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான டைம் தான் மாணவர்களுக்குலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த கல்யாண வயசில் இருக்கிறவங்க, டீனேஜில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். ஓகேங்களா? தடையில்லாமல் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுபகாரியங்கள் எல்லாம் 26ஆம் தேதி வரையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும், நன்மைகள் ஏற்படும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு டைம் தான். ஓகேங்களா? என்ன நீங்கள் என்ன வழிபட வேண்டியது, தடைகள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை கடக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் வழிபாடு சனீஸ்வர பகவானோட வழிபாட்டை வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவானோட வழிபாட்டை வச்சுக்கிட்டா நல்லா அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம போகலாம். லைஃப் அப்படியே ட்ராவலாகி அருமையாக போயிட்டு இருக்கும். ஆகஸ்ட் மாதம் நம்ம எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டை வச்சுக்கிறது, அப்புறம் கணபதி வழிபாட்டு வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலன்கள். சனிக்கிழமைக்கு போய் எல் தீபம் ஏற்றுறது, இதையெல்லாம் கடகராசிக்காரங்க வச்சுக்கிறது ஒரு அற்புதமான சிறப்பான பலன்கள் ஆகஸ்ட் மாதம் தரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.